ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி காஜு கட்லி தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு கப் நான் கேஷ்யூ எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் அரை கப் எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இதில் சுகர் ப்ளஸ் ஏலக்காய் ரெண்டு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான் இதுக்கு. இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எடுங்க. ரொம்ப நீங்கள் கிரைண்ட் பண்ணால் உங்களுக்கு ஆயில் விட்டுடும். பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வரணும், பவுட்ரு மாதிரி வரணும். இது என்ன செய்யணும், நம்ம சீவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சீவ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுகர் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். கொஞ்சம் லைட்டு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இது போதும். ஒரு பிஞ்சு இது போதும். இப்போ டேஸ்ட்டுக்காக போடுறது. கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதிலே நம்ம ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். சிரப் பண்ணிவிட்டேன் நான். இப்போது இதில் நம்ம போட்டுக்கலாம். காஜு பவுடர் போட்டுக்கலாம். முந்திரி பவுடரு சீவ் பண்ணோம் இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதிகமாக ஃப்ளேம் வைக்காதீங்க. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போதும். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் போதும். அப்படி கலரிட்டே இருங்க. சைடில் எல்லாம் விடாதீங்க. அப்படியே நல்லா எடுத்து கலட்டிடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒட்டிக்காமே வருது பாருங்கள், ஒட்டிக்கலாம் இல்லையா, இது போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் பிளேட்டில் கீ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஆறணும். சூடில் கை வைக்கிறதுக்கு முடியாது இல்லையா, அப்படியே இப்படி கையில் வைங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம்.
நீங்களும் பண்ணலாம், சிரமம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். என்ன அந்த பக்குவம் மாத்திரம் நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக செய்யலாம் நீங்கள். அவ்வளோதான். செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க, நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யார் ஃபஸ்ட் பார்க்குறீங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.